30னா உங்களுக்கு 20 டேஸ்ல 30 வந்தா போதும். இதுதான் கேரக்டரிஸ்டிக், அதோட கேரக்டர், அதோட ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான். ஆனா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் தான் நம்ம டிசைன் பண்ணும் போது இந்த காங்கிரீட் 28 டேஸ்ல இந்த 38.25 அச்சீவ் பண்ணாதான், அதை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணாதான் கேரஸ்டிவ் ஸ்ட்ரென்த், அதாவது 28 டேஸ்ல அதோட ஸ்ட்ரென்த் வந்து 30 கிடைக்கின்றதா ரூல். ஓகேங்களா? அதனால இப்ப நம்ம பண்ண போற ட்ரையல் டிசைன் பண்ண போற காங்கிரீட் இந்த டிசைன் பிரகாரம் கியூப் கேஸ்ட் பண்ணா அது 38.25 210 per mm square 28 டேஸ்ல அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு போச்சு. ஒன்னு ஒண்ணா நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்து செலக்ஷன் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா என்ன? செலக்ஷன் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா சிமெண்ட் பிளஸ் வாட்டர் இதோட ரேஷியோ, அவ்வளவுதான். அது எத்தனை பர்சன்டேஜ் 0.42 0.363 இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க வாட்டர் கண்டென்ட் என்னன்னு செலக்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த வாட்டர் கண்டென்ட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது வந்து டேபிள் 4ல கொடுத்துருக்காங்க 10262ல. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்ப என்ன சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்ண போறோம்? 10 mm யூஸ் பண்ணா 208 லிட்டர் பர் m3. இதுதான் மேக்சிமம் வாட்டர் கண்டென்ட் நீங்க வந்து அதுல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?